வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எங்கும் இதிலும் அரசாளும் கோணியம்மன். ஜீவ பிரம்ம ஐக்கிய சமாதியில் ஆதிசிவமாகிய எல்லாம் வல்ல இறைநிலையே அனைத்துமாகி அவை வாழ்வதற்கான இடமளித்து பாதுகாத்து பராமரித்து அந்தந்த காலகட்டங்களில் முடித்தும் வைக்கின்ற ஒரு சீர்மை மிக்க அரசாட்சியை உணர்ந்த நிலைதான் கோணியம்மன். இந்த வார்த்தையை பிரித்து ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் கோன் நீ அம்மன் என்று 3 சொற்களாக பிரியும். கோன் என்பது அரசு, ஆட்சி, அறிவு, உலகாலும் தெய்வம். அம்மன் சக்தி. எனவே கோன் நீ அம்மன் என்றால் இந்த பிரபஞ்சத்தை ஆளுகின்ற சக்தியாக அமைந்திருக்கின்ற அம்மன் கோணியம்மன். பேரியக்க மண்டலம் பெரிதுதான் என்றாலும் ஓர் இயக்கமாக உந்தன் உடலாய் அதை காண்கின்றேன். சீர் இயக்கம் எல்லாம் சிந்திக்க பெரும் வியப்பு. யார் இயக்க வல்லாரே உனையன்று இப்பேரண்டத்தை என்று சாமிஜி வியக்கிறாரே, அந்த வியப்பு தான் கோணியம்மன் தத்துவம் காட்டுகிறது. இந்த மேன்மையை அடைந்த பிறகும் ஒரு கணம் விழிப்பு நிலை தவறினாலும் ஆணவம் எழுச்சி பெற்று நம்மை அதர்மத்தில் வீழ்த்திவிடும் என்று எச்சரிப்பதே கோணியம்மனின் காலடியில் சிக்கியிருக்கின்ற வித்யா கர்வம் என்ற அசகாய சோர்னான அரக்கன். ஆத்மா அனுபவங்களால் கலங்கப்பட்டிருக்கிறது. உடலை தாண்டி பிரபஞ்சத்தோடு இணைகின்ற போது தூய்மையான காந்தாற்றலை உணரலாம். உடலாற்றல் உயிராற்றல் விரிவு பெறுவதால் ஆத்மாவின் பதிவுகள் நீர்த்து தூய்மையான பிரபஞ்ச ஆற்றலை உணரும். மனம் இன்னும் விரைந்து இத்தனை இயக்கத்திற்கும் மூலமான பரிசுத்தமான இறைநிலை உணர்கின்ற போது நமது ஆத்மா கர்மையும் தூய்மை அடையும். இன்னொரு சந்ததி பிறக்க வேண்டிய தேவை இருக்காது. வாழ்கின்ற காலத்திலேயும் அனைத்து சுகங்களையும் நிறைவாக துய்க்கலாம். அதே சமயத்தில் ஐவகை கடமைகளையும் நிறைவாக செய்யலாம். உடல் முடிகின்ற காலத்தில் இயற்கையோடு இணைந்தும் விடலாம். துரியாதீதம் என்ற சுத்த வெளியை உணர்வது பெரிதல்ல. ஆனால் லயிப்பதுதான் மிக மிக சிரமமான காரியம். இறை உணர்வை ஒரு துகள் வினாடியாவது நாம் பெற்றுக்கும். ஆனால் நீண்ட நேரம் லயிக்க முடிவதில்லை. ஜீவாத்மா பரிசுத்தமாக இருந்தால்தான் அந்த நீண்ட நேர லயிப்பு சாத்தியமாகும். ஆத்மாவிலே அனுபவங்கள் உள்ளதால் அவை எழுச்சி பெற்று மனமாக வருகின்ற போது அதில் பார்த்தது, கேட்டது, சுவைத்தது, நுகர்ந்தது எல்லாம் பிரதிபலிக்கும். அந்த மயக்கத்தில் மனம் மீண்டும் புலன் இன்ப நாட்டத்திலேயே விழுந்துவிடும். பிறகு ஆத்மா பயணம் தடைப்பட்டுவிடும். எனவே துரியாதீதத்தை உணர்வதற்காக மேலே பயணிக்கின்ற மனம் மீண்டும் புலன் கவர்ச்சியிலே சிக்கி கீழே விழுந்துவிடும். மறுபடியும் மேலே எம்பும், மறுபடியும் கீழே விழுந்துவிடும். சுத்த வெளியாகவே பரமாத்மாவாகவே மாறி நிற்க ஆத்ம தூய்மை மிக மிக அவசியம். எப்படி பெற முடியும்? ஆகத்தான் மகர்ஷி அவர்கள் துரியாதீத தீட்சையை தந்து அந்த சில துகள் வினாடிகளாக நிற்கிறோமே, அந்த நேரத்தில் நம்முடைய ஆத்மாவிலே பல பதிவுகள் கழிந்து போகும். கண்ம வினைகளெல்லாம் கழிந்தன உணர்கின்றேன் என்றார் மகர்ஷி. அப்படி பல முறை நின்று பழகின்ற போது ஒவ்வொரு முறையும் சில பல வினைகள் அதில் கரைந்து போகின்ற போது அந்த அளவுக்கு ஆத்மா தூய்மை பெற்று கொண்டே வந்து
ஒரு கட்டத்தில் முற்றிலும் தூய்மையாகிவிடும். அந்த நிறைவேற்று நிலை, ஜீவ பிரம்ம ஐக்கிய நிலை சாத்தியமாகும். மூலாதாரத்தில் தொடங்கி இறைநிலையோடு லயமாகி மீண்டும் துரியத்தில் தவத்தை நிறைவு செய்கின்ற போது அந்த பிரபஞ்ச சக்தி துரியம் வழியாக உடலெங்கும் பரவி மூலாதாரத்தில் குவிகின்ற போது ஆத்மா மேலும் தூய்மை பெறும். ஆத்ம தரிசனம் பெறுகின்ற போது ஆத்மாவே தான் பிரபஞ்சம் முழுவதும் பிரஜானமாக பிரம்மமாக உள்ளது என்பதை உணரலாம். இவற்றுக்கு மூலமாகிய தெய்வ நிலை, அது சுத்த வெளியாக ஆதி சிவமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து அதனோடு லயமாகின்ற போது இந்த பிறவியின் நோக்கம் நிறைவு பெறும். அப்படி இல்லாத போது ஆர்ப்பாட்டத்தில் வாழ்கின்ற காலத்தில் ஆணவத்தின் கைப்பாவையாகிய இந்த மனம், நான் அதை செய்தேன் இதை செய்தேன் என்னை போல் யாரும் இல்லை என்று ஆர்ப்பரித்து முடிந்து போகும். ஆனால் அமைதியான சாந்தமான ஞானியோ சரித்திர சாதனைகளை படைத்துவிட்டு நான் ஒன்றும் செய்யவில்லை, எல்லாம் அவனுடைய செயல் என்று அடக்கம் காக்கின்ற, அடக்கம் அமரர்கள் உய்க்கும், செயற்கரிய செய்வார் பெரியோர் என்றாரே வள்ளுவர் பெருந்தகை, அதுபோல் அமைதி காப்பார்கள். அப்படியே நாம் நேரில் கண்ட மகான் மகர்ஷி அவர்கள் இப்படி தவத்தின் மூலமாக பக்குவம் அடைய அடைய மனவேகம் குறைந்து குறைந்து வந்து வேகமற்ற விவேகத்தில் இறைநிலையே தானாகவும் இருப்பதை உணர்கிறோம். தற்பரனாக, தன்னையே பரமாக, பரமே எல்லாமாக இருக்கின்ற உண்மையை உணர்கின்றோம். அந்த தெய்வ நிலையே தோற்றங்களாகி அந்த தோற்றங்களில் இயக்க விதியாகவும் செயல்படுகின்ற நுட்பத்தை உணர்கின்றோம். அந்த விதிக்கு, தெய்வ நீதிக்கு இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கையிலே, அந்த விதியை மதித்து வாழ்கின்ற வாழ்க்கை சுகமானது, இன்பமானது என்ற மனித மனப்பக்குவத்தை குறிப்பதுதான் மாரியம்மன், தண்டுமாரியம்மன், கருமாரியம்மன் மற்றும் கோணியம்மன் தத்துவங்கள். நமது ஜீவாத்மாவை பக்குவப்படுத்தி இதன் மூலமாகிய பரமாத்மாவோடு லயப்படுத்தும் அற்புத திருத்தலங்களே ஆலயம் என்று சிறப்பிக்கப்படுகிறது. ஆலயம் என்றால் ஆன்ம லயம் என்று பொருள்படும். ஆன்மாவை குறிக்கும். லயம் என்றால் ஆன்ம லயம் என்று பொருள். அப்போ அந்த லயம் என்றால் ஒன்றுபடுவது தானே. எதனோடு ஒன்றுபடுவது? இந்த ஜீவாத்மா தன் மூலமாகிய பரமாத்மாவோடு லயிப்பது, ஒன்றுபடுவது. அப்போ நமக்குள்ளேயே ஜீவாத்மா இருக்கிறது. அந்த ஜீவாத்மாவுக்கு மூலமாக பரமாத்மாவும் நமக்குள்ளேயே ஆண்டு கொண்டிருக்கிறது. அப்போ ஆலயம், ஆன்ம லயம் என்பது நமக்குள் நிகழ்கின்ற ஒரு இணைப்பே தவிர புறத்தே நிகழ்வது அல்ல. பிறகு ஏன் வழிபாட்டு தலத்திற்கு ஆலயம் என்று பெயரிட்டார்கள் என்றால், இந்த பக்குவத்தை பெறுவதற்கான ஒரு ஆற்றல் களத்தை அமைத்து அங்கே இருந்து தவம் செய்ய வேண்டும் என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் அமைத்து தந்த மிக அற்புதமான ஒரு சடங்கு முறைதான் ஆலய வழிபாடு. ஆலய வழிபாட்டிலேயே இறை தத்துவத்தை உணரக்கூடிய வகையிலே பிரத்யாகாரா, தாரணா, தியான, சமாதி என்ற 4 பயிற்சிகள் இருக்கிறது என்று அஷ்டாங்க யோகத்திலே பதஞ்சலி மகான் குறித்திருக்கின்றார். இப்போ மனவளக்கலையிலே யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் என்ற அஷ்டாங்க யோகத்தின் முதல் 4 படித்தளங்கள் என்ன என்றால், 5 அளமுறை காப்பதும், உடற்பயிற்சி, காயல் பயிற்சி செய்வதும் இந்த 4 உடல் பயிற்சி நிலைகளிலே அடங்கும். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம்.
விளக்கங்களை கேட்பதும் படிப்பதும் சிந்திப்பதும் தெளிவதும் தீயதை விளக்குவதும் பிரத்யாகாரா மற்றும் தாரணையில் அடங்கும். இந்த வழிகளில் மனம் பக்குவம் அடைய அடைய தியானம் சித்தியாகும். தாரணையில் தேர்ச்சி பெறாது தியானம் வராது. பக்தி மார்க்கத்தில் கோவில் குளம் என்று பல இடங்களிலே சுற்றி அலைந்து பக்குவமாகி பிறகு தியானத்திற்கு வந்தார்கள் ஞானிகள். அல்லது ஞான வழியில் தத்துவ விளக்கங்களை கேட்டு சிந்தனை செய்து தெளிந்து தியானத்திற்கு வர வேண்டும் என்று காட்டினார்கள் சித்தர் பெருமக்கள். எப்படி இருந்தாலும் தாரணை என்ற மனம் குவிதல் பயிற்சியை தவிர்த்து, பக்குவத்தை தவிர்த்து தியானம் செய்வதற்கு சாத்தியமே இல்லை. எனவே தாரணை என்ற பயிற்சியை தொடர்ந்து செய்து செய்து அடைந்த பக்குவத்தை கொண்டு தவத்தில் மேன்மை பெற வேண்டும். மனம் உயிரில் நிலைப்பது தவம். ஆனால் நில் என்றால் மனம் நிற்கிறதா? சரண கமலாலயத்தில் அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க இயலாத சட கசட மூட மட்டி என்று தன்னைத்தானே நொந்து கொண்டார் அருணகிரியார். ஆனால் அந்த முயற்சியை விடாமல் தொடர்ந்து செய்ய வேண்டும். நம்முடைய பயிற்சியிலே கூட 30 நிமிடம் தவத்தில் அமர்கிறோம் என்றால் 30 நிமிடமும் தவம் செய்வது அல்ல. ஒரு சில வினாடியாவது தவத்தில் லயிக்க முடியுமா என்று தேடுகின்ற முயற்சியே 30 நிமிஷ பயிற்சி. அரை நிமிஷம் கூட நிற்க முடியவில்லையே என்று நொந்து கொண்ட வருத்தப்பட்ட அருணகிரியார் தொடர்ந்து தவம் செய்து செய்து தேர்ச்சி பெற்ற பக்குவத்தில் என்ன சொல்கிறார்? எல்லாம் மற என இழந்த நலம் சொல்லாய் முருகா சர்வபதியே என்கிறார். என்னும் போதெல்லாம் என் முன்னே எழுந்தருளும் எம்பிரான் என்கிறார். மகிழ்ச்சி அவர்கள் ஒன்றையும் நினையாது தன்னையும் மறவாத நிலை என்கிறார். எனவே எல்லாம் மற, உடல் தெரியவில்லை, உயிர் தெரியவில்லை, சொத்து கணக்கு நினைவில் இல்லை. இதுதான் கருமாரியம்மன் நிலை. அளப்பரிய பிரபஞ்சம் இருக்கிறது, உணர்வு உள்ளது. அவை ஒன்றையும் நினையாது தன்னையும் மறவாத பூர்ண பிரத்ய நிலை. இது சில வினாடிகள் கிடைக்கும். பல காலம் தவம் செய்து செய்து பழகி தேர்ச்சி பெறுகின்ற போது என்னை இழந்த நலம் கிட்டும். உன்னிலே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க, உனது அருள் ஒளிர எனதுள்ளம் தூய்மை பெற்றேன் என்கிறார் மகரிஷி அவர்கள். இப்படி உடல் சார்ந்து செயல்பட்ட அறிவு தன் மூலமாகிய பேரறிவோடு லயமாகிய நிலை. நான் என்று சொல்வதற்கு அங்கு ஒன்றும் இல்லை. எனதென்ற செயல் ஏது? எனதென்ற பொருள் ஏது? நீ அல்லால் உலகம் ஏது? மா தவமே என்கிறார் பட்டினத்தார். எனவே ஆலய வழிபாட்டிலேயே பல வகை அபிஷேகம் செய்வார்கள். அதில் உச்ச கட்டம் என்ன என்றால் கனகாபிஷேகம். பொற்காசுகளை கொட்டி செய்கின்ற கனகாபிஷேகம். அதை பட்டினத்தார் சொல்கிறார், கனகாபிஷேகம் செய்வோம் என்றால் உனக்கு காசாசி இல்லை, அதுவும் நீ தந்ததே. அதாவது தங்கம் எங்கிருந்து கிடைத்தது? இந்த மண்ணை பூமியை படைத்தது யார்? இப்படி நாம் ஆராய்ந்து கொண்டே போகின்ற போது எல்லாம் இறைநிலையே, நாமும் இறைவனின் ஒரு பின்னமே. எனவே எனதென்ற பொருள் ஏது? எனதென்ற செயல் ஏது? நீ அல்லால் உலகம் ஏது? இதில் குறிப்பை பாருங்க. மா தவனே என்று முடிக்கவில்லை, மா தவமே என்றார். ஏன்? மா தவனே என்றால் விஷ்ணு நினைவுக்கு வரும், உருவம் நினைவுக்கு வரும். மா தவமே என்றால் உருவம் கடந்த தவம், எல்லையற்ற இறைநிலையோடு கலந்த துரியாதீத தவம் நினைவுக்கு வரும். இப்படி இறைவனை அறிவதற்கான முயற்சி தியானம். அந்த தவமாக மாறுகிறோம். சலமில்லாத மனம் அமைதியில் அறிவாகிறது. இப்படி மாரியம்மன், தண்டு மாரியம்மன், கருமாரியம்மன், கோணியம்மன் என்ற அம்மன் தத்துவங்கள் காட்டிய பக்தி மார்க்கத்தோடு
தியான பயிற்சியில் இணைந்த ஞான மார்க்கத்தையும் பின்பற்ற வேண்டும் என்பதை குறிப்பிட்ட அம்மன் தத்துவங்கள் தான் காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன் மற்றும் விசாலாட்சி அம்மன் தத்துவங்கள். இவற்றில் மீதம் உள்ளது விசாலாட்சி அம்மன் தத்துவம். அதை இன்னொரு நாள் சிந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.